பணம் எனக்கு திருப்பி வரல, நான் எதிர்பார்த்து முயற்சி செய்து எனக்கு வரவேண்டிய பணமும் வரவேண்டிய நேரத்துல வரல, கடன் மேல கடன், வட்டி மேல வட்டி, நகையை கொண்டு போய் அடமான வச்சேன், அதையும் திருப்ப முடியல. மொத்தத்துல இது எல்லாமே பொருளாதார ரீதியான பிரச்சனையில அடங்கும். அதற்கடுத்தது வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிற யாருமே மதிக்கிறது இல்லை. இது தொழில் ரீதியான பிரச்சனையில் அடங்கும். அதை மாதிரி அடிக்கடி ஆரோக்கிய கோளாறு, கண்திஷ்டி கோளாறால் ஏற்படக்கூடியது. இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா பைரவரை நினச்சி அஷ்டமி திதி இரவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் கால பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த புனுகு உங்கள் வீட்டில் இருந்தாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் செய்வினை பாதிப்பு செய்யவே முடியாது. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 23/5/2026 வைகாசி மாதத்தின் 9ஆம் நாள் சனிக்கிழமை காலையில் 11:08 பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது. இரவு அஷ்டமி திதி இருக்கு. இந்த சனிக்கிழமை இரவும் செய்யலாம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் காலையிலே அஷ்டமி முடிஞ்சிருதில்ல அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதிக்குரிய தெய்வத்தின் சக்தி அன்றைய நாள் முழுவதுமே இருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை இரவுமே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் 8 மிளகுகளை எடுத்துக்கணும். 8 மிளகுகளை எடுத்துக்கிட்டு நல்லா நைஸாக பவுடராக எடுத்துக்கோங்க. 8 மிளகு எடுத்து தான் நீங்கள் அதை தூள் பண்ணணும். அதை நீங்கள் இடிகளில் போட்டு இடிச்சுக்கலாம், இல்லை அம்மி வச்சுருந்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு, அதாவது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் அதை பவுடராக பண்ணணும். அது நீங்கள் 8 மிளகை எண்ணி எடுத்து தான் அரைச்சிக்கணும். மிளகு பொடியை யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே மிளகுக்கு ஒரு பழமொழி உண்டு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். நீங்கள் பகைவன் வீட்டுக்கே போய் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு விஷயமே வச்சுட்டாங்க அப்படின்னா கூட 10 மிளகு வாயில் போட்டு மென்னுட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மிளகை வைத்து எப்பேற்பட்ட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றலையும் விளக்கக்கூடிய ஒரு நாள் தான் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் 8 மிளகு எடுத்து பொடி பண்ணி உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார பைரவரை வேண்டிக்கோங்க. பைரவரை வேண்டிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த இடத்துல முச்சந்தி இருக்கோ, உங்கள் வீட்டில இருந்து ரோடு பெரியும் இல்லையா, முச்சந்தி கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு கொஞ்சம் லாங்காக கூட சிலருக்கு இருக்கலாம். எங்கள் ஏரியா கொஞ்சம் பெருசுங்க, கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் லாங்காக கூட போய் இதை செய்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் மொட்டை மாடி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், மொட்டை மாடிக்கு போய் செய்துக்கலாம். இந்த 8 மிளகு அரைத்த பொடியை வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நடக்கணும் மனதார வேண்டிட்டு அந்த மிளகு பொடியை ஊதி விடணும். ஊதும் போது கவனம், அதை உங்கள் மூக்கிலையோ கண்ணிலையோ ஏறிடக்கூடாது. கையை கொஞ்சம் நவுட்டி வச்சுக்கோங்க. நவுட்டி வச்சுட்டு உங்கள் மூச்சு காற்றை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஊதுனீங்க அப்படின்னா தாராளமாக பறந்துடும். நல்லா க்ளீனாக ஊதி கையில் இருக்கிற எல்லாமே போயிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக நீங்கள் ஊதி உங்களுடைய மூச்சு காற்று பட்டு அந்த பொடியானது சிதறணும். மீதி இருக்கிறத நீங்கள் கைட்டு கூட தட்டி விட்டுட்டு வந்துடலாம். மூக்கிலையோ கண்ணிலையோ ஏறிடாமல் பார்த்துக்கோங்க, அது ஒரு முக்கிய குறிப்பு. இந்த 8 மிளகு கொண்ட இந்த பொடியை முச்சந்தியில் போய் நீங்கள் தூவிவிட்டால், ஊதிவிட்டால் 8 திக்கிலும் இருந்து கூட வராத பணம் கூட உங்களை வந்து சேரும்னு சொல்லப்படுது. இந்த எளிமையான பரிகாரத்தை இரவு 8 மணிக்கு மேலே செய்யுங்க. அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி. சரி, நான் இந்த அஷ்டமியில் தவற விட்டுட்டேங்க, அடுத்த அஷ்டமியில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவில் மறுபடியும் சொல்கிறேன்,
சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.